பிக் பாஸ் பற்றிலாம் வந்து இந்த சீசனை பற்றி வந்து பேசணுமாங்கிற மாதிரி தான் ஒரு சீசனாக வந்து பிக் பாஸ் 9 வந்து இருந்துகிட்ருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே அந்த விஷயத்தோட லாஸ்ட் டாஸ்க் நடக்கும்போது காருக்குள்ள வந்து எல்லோரும் உட்காந்துருக்கணும். அந்த கேமில் வந்து பார்வதி கம்பூரி இருக்கிறதுலே ஒரு கேவலமான ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு அடிமட்டமான தேவையான ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதத்தன்மை. அது ஒரு கேமில் வந்து அவ்வளோ வெஞ்சன்ஸ். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு கண்ணு கலங்குது, ஒரு மாதிரி பதட்டமாகுது, கோவம் போடுறது. பேடு வேர்ட்ஸாக ஃபஸ்ட்டு வாயில் வந்து கேவலமாக நான் திட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பெருசாக வந்து விஜய் டிவி வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா தெரியல. லெட்ஸி வீக்கெண்டில் தான் நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப ப்ரூட்டலாக நடந்துட்டோம் அப்படிங்கிற வந்து ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு எப்பா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஒன்று பண்ணாங்க. இப்போ மெடிக்கல் டீம் இருக்காங்க வந்து பார்த்துருவாங்கல்ல பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பிடிக்கும்போது போய் கதறிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரும் வந்து கட்டி பிடிக்கும்போது கதறிட்டு இருந்தாங்க. இங்கே அடிபட்டுருச்சு, அங்கே அடிபட்டுருச்சு, கம்பெனியில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். ஸோ அப்போலாம் வந்துட்டு மெடிக்கல் டீம் இருக்கிறது தெரியாதா? ஸோ இருக்கிறதே ஒரு கேவலமான ஒரு செயல். பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலே இதை ஒரு கேவலமான ஒரு செயல். இவங்க கூடலாம் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பார்ட்னரோ கண்டிப்பாக இதுங்க ரெண்டும் சேர போகிறது கிடையாது. பட் எப்படி ஒரு பார்ட்னர்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது நமக்கு.